ஓகே, இன்னைக்கு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸில் ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்கொயர் லேமினா எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுவும் வந்து ஸ்ட்ரைட்டான ஒரு ஸ்கொயர் கிடையாது, ஈக்குவலி இன்க்ளைண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் லேமினா. ஸோ கொஸ்டின் பாருங்கள். ஏ ஸ்கொயர் ஏபிசிடி 50 mm சைடு has its corner A on the ground. Its diagonal AC inclined at 30 degree to the HP and the diagonal BD inclined 45 degree to the VP and parallel to the HP. Draw its projections. So first question, a square ABCD 50 mm side rest on corner A on the ground. Horizontal plane la கார்னர் ஒரு சைடு ரெஸ்ட் ஆகல, கரெக்டாக பார்த்துங்க. ஒரு சைடு ரெஸ்ட் ஆகல, ஒரு கார்னர் பாயிண்ட் தான் ரெஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒரு டயகனல் ஏசி, டயகனல் பாயிண்ட், சைடு இன்க்ளைண்ட் ஆகல, டயகனல் தான் இன்க்ளைண்ட் ஆகுது. அப்போ இப்படி இருந்து அப்படின்னாலே நம்ம கொஸ்டின் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஸ்ட்ரைட்டா வந்து டயக்ராம், அதாவது ஸ்கொயர் அப்படிங்கிறது ட்ரா பண்ண முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் XY ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணுவோம். ஸ்கொயர் அப்படிங்கிறது ஸ்ட்ரைட்டாக ட்ரா பண்ண முடியாது, கார்னரில் தான் ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத போட்டிருக்கு. ஸோ அப்போ கார்னர் ரெஸ்ட், கிரவுண்டில் ரெஸ்ட் ஆகுது அப்படின்னா ஸ்கொயர் ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ட்ரா பண்ணணும் அப்படின்னா 45 டிகிரி இன்க்ளைண்டுக்கு ஒரு லைன், ஒரு ரஃபா ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி இந்த லைனை திரும்ப அடுத்தது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எரேஸ் என்ன பண்ணிக்கலாம். 45 டிகிரி ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி லைட்டாக ஒரு லைன் அப்படிங்கிறது ட்ரா பண்ணுவோம். நான் பென்சிலில் ட்ரா பண்ணுறேன். 45 டிகிரிக்கு ஒரு லைன் அப்படிங்கிறது ட்ரா பண்ணுறேன் சும்மா ரஃபாக. நெக்ஸ்ட்டு இந்த லைனில் ஸ்கொயர் ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். 50 mm சைடு, ஒரு சைடு 50 mm. ஸோ 50 mm சைடு. நெக்ஸ்ட்டு செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணி ரெண்டு சைடுக்கும் பேரலா 50 mm எடுப்போம். 50 mm, சைஸ். ஸோ இதை என்ன பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணி விடுவோம். ஓகே, ஸோ பாயிண்ட் ஏ and point B, point C, point D. ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் பாருங்க. ஸ்கொயர் ABCD 50 mm சைடு has its கார்னர் A on the ground. ஸோ இப்போ கார்னர் A தான் ரெஸ்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இந்த டயகனல் AC தான் திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ளைண்ட் ஆகும். இப்படி தான் கரெக்டாக வரும். ஸ்கொயர் ஸ்ட்ரைட்டாக நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்னா இந்த டயகனல் AC இன்க்ளைண்ட் ஆகாது, கார்னர் A வந்து ரெஸ்ட் ஆகாது. ஸோ அப்போ இன்னொரு மாடலில் வந்து கொஸ்டின் கேட்கலாம், ஈக்குவலி இன்க்ளைண்ட் ஸ்கொயர் அப்படின்னு கேட்டாலும் நம்ம இப்படி தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரா பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் வெர்டிக்கல் லைன்ஸ். பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி அண்ட் டி அப்படிங்கிறது சேம் லைனில் வரும். அண்ட் பாயிண்ட் சி டார்க் லைன். ஸோ இந்த பாயிண்ட் ஏ டேஷ், பி டேஷ், டி டேஷ், சி டேஷ். ஓகே, நெக்ஸ்ட்டு டயகனல் ஏசி. இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்கும். டயகனல் ஏசி இன்க்ளைண்ட் 30 டிகிரி டு ஹெச்பி. ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி 30 டிகிரி ஹெச்பி, 30 டிகிரி மார்க் பண்ணிட்டோம். ஸோ இந்த லென்த் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணி 7.2 அந்த இன்க்ளைண்ட் ஆங்கிள் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட், சென்டர் பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். 8.5. ஓகே, ஸோ A1 dash, B1 dash, D1 dash, C1 dash. ஓகே, நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் லைன்ஸ். ஸோ ஹரிசாண்டல் லைன்ஸ் A and C சேம் லைனில் வரும். பாயிண்ட் B and point
டி. ஸோ பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணணும். பாயிண்ட் A1, பாயிண்ட் B1, C1 and பாயிண்ட் D1. ஸோ இந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணணும். பாயிண்ட் A2B and B2C, C2D and D2A. Okay, next, last, BD inclined 45 degree to VP. P and D inclined 45 degree to VP. Okay, first ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி ப்ரொடெக்டர்ல இருந்து 45 டிகிரி இன்க்ளைண்டா ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. 45 டிகிரி. ஸோ இந்த 45 டிகிரி லென்த் எல்லாம் கிடையாது, 45 டிகிரி இன்க்ளைண்ட் மட்டும். இன்க்ளைண்டா ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் 45 டிகிரி. பிடி இன்க்ளைண்ட் 45 டிகிரி. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் பி அண்ட் டியை ஃபர்ஸ்ட் இந்த லைனில் வந்து ட்ரா பண்ணணும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்து பி அண்ட் டி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்து B2 அண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் D2 அண்ட் இந்த பாயிண்ட் B2, இந்த ரெண்டு லைனும் ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த சென்டர் பாயிண்ட் எடுங்க. சென்டர் பாயிண்ட் ஒன்று மார்க் பண்ணி செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணி ஒரு பெர்பெண்டிகுலர் ஒரு லைன் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணுங்க. பெர்பெண்டிகுலர் லைன் டைமென்ஷன் கிடையாது, அடுத்த பாயிண்ட் ட்ரா பண்ணுறதுக்காக எடுக்கிறோம். நெக்ஸ்ட் சென்டரில் இருந்து காம்பஸ் யூஸ் பண்ணி பாயிண்ட் A1 காம்பஸ் யூஸ் பண்ணி பாயிண்ட் C1 ரெண்டு பாயிண்ட்டும் மார்க் பண்ணிட்டோம். ஸோ பாயிண்ட் A2 அண்ட் பாயிண்ட் C2. ஸோ இப்போ வந்து இந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணுங்க. A2, B2 and C2 and D2. Okay. Next, vertical lines. Point A, point D, point B and point C. Horizontal lines and point C. Okay, meeting points mark பண்ணணும். First point A, A2 dash, B, B2 dash, point C2 dash and D, D2 dash. Okay, point join பண்ணுங்க. A2B, B2C, C2D and D2, D2A. ஓகே, டயக்ராம் கம்ப்ளீட் ஆகிட்டு. ஓகே, அப்போ ஸ்கொயர் ஒரு கார்னர் ரெஸ்டாக இருந்தால் இப்படி தான் ட்ரா பண்ணணும். ஸ்கொயர் ஈக்குவலி இன்க்ளைண்டாக இருந்ததுன்னா இப்படி தான் ஸ்கொயர் ட்ரா பண்ணணும். ஸ்கொயர் வந்து ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணக்கூடாது. ஈக்குவலி இன்க்ளைண்ட் அண்ட் ஒரு கார்னர் ரெஸ்டாக இருந்து அப்படின்னு சொன்னால் இந்த மாடலில் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் டயகனல், ஒரு டயகனல் பாயிண்ட் இன்க்ளைண்டாக இருந்து அப்படின்னா ஸ்கொயர் இப்படி ட்ரா பண்ணி அதை வந்து இன்க்ளைண்ட் ஆக்கணும். ஓகே, தேங்க்யூ.